அழுது அழுது தேம்பி தேம்பி துவா கட்டினார். நடந்த ஒரு செய்தி. அப்போ ஒரு தனவந்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாரு, ஏன் நீங்க இவ்வளவு தேம்பி தேம்பி அழுது அழுது கெஞ்சி கதறி துவா கேட்கறீங்க, என்ன காரணம்? அவர் சொன்னாரு, எனக்கு இவ்வளவு கடன் நீக்குது, நான் அல்லாஹ் தவிர வேற யார்ட்டையும் முறையிடல, இது வரைக்கும் நான் அல்லாஹ் இடத்துல முறையிடுறேன், இது வரைக்கும் அல்லாஹ் இடத்துல முறையிடுறேன், பல வருஷமா நான் முறையிடுறேன், ஆனா பெரிய கடன். அப்ப அந்த மனிதர் பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர். அவர் சொன்னாரு, உங்களுக்கு எவ்வளவு தேவை? சாதாரணமா ஒரு 20,000 திர்ஹம், சாதாரண உதாரணத்துக்கு 20,000 திர்ஹம் தான் எடுத்துங்க, இந்த எடுத்து கடன் என்ன செய்ய, கடனை நீங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு, உங்களோட ஈமான் தக்குவா, நான் வளமையா உங்களை பாக்குறேன், இந்த நேரத்துல நீங்க கெஞ்சி கதறீங்க, வளமையா அப்படி அல்லா இடத்துல துவா கேட்கறீங்க, இவ்வளவு நம்பிக்கையோட கேட்கறீங்களே, அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான். அப்படி எங்கால உதவி வரும் நமக்கு தெரியாது, நினையாத புறத்துல வரும், அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான். அல்லாஹ் உள்ளத்துல போடுவான், போ இந்த அடியான குடுண்டு. அப்படி நடக்கும் வாழ்க்கையில. ஒரு தக்குவாவோட தவக்குலோட இந்த வாழ்க்கையில நம்மட பார்வையில் உள்ள ஆச்சரியங்கள் அதிசயங்களா நடந்துகிட்டீங்க சோதரர்களே. நம்ம ஒண்ணு நினைப்போம், உடனே நடக்கும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப இவர் சொன்னார், 20,000 இந்த எடுத்துக்க, நீ கொடுத்துருவாப்பா, நான் உடனே உன்னை பாக்குற உன்னை தக்குவா உன்னை தவக்குல பார்த்தாலும் எனக்கு இவ்வளவு புதுமா இருக்குது, ஆச்சரியமா, எங்களால முடியலையே, அல்லாஹ் தந்த ரிஸ்க் நான் தாரேன்னு சொல்லி உடனே கடன் முடியுது. முடிச்சு போட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு, இந்த எனக்கு கார்டு, இதை வச்சுக்கங்க, உனக்கு எப்ப தேவையாலும் இந்த நம்பருக்கு போன் பண்ணி எவ்வளவு வேண்டாலும் நான் தரேன். எப்படி நீ இந்த கார்டை வச்சு நடந்த செய்தி, இந்த கார்டை வச்சுக்கவா, உன்ட தக்குவா தவக்குலுக்கு அல்லாஹ் என்ன அனுப்பி எந்த உள்ளத்துல இப்படி போட்டிருக்கிறான் உனக்கு கொடுக்கணும். அவர் நினைச்சு பாத்தீப்பாரா, 20,000 திர்ஹம், அது சாதாரணமா சொல்றேன், பல ஆயிரமா இருக்கலாம். இந்த கார்டை வச்சுக்கங்க, எப்ப வேணாலும் கால் பண்ணி எந்த பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு.